கருப்பட்டி சேர்த்து பண்ண வெள்ளை பூசணிக்காய் அல்வாங்க செம்ம டேஸ்டா இருந்ததுங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட, செய்யறதும் ரொம்ப சுலபங்க. நான் இன்னைக்கு ஒரு கிலோ அளவுக்கு வெள்ளை பூசணிக்காய் இந்த அளவு நான் காமிக்கிற அளவு எடுத்து தோல் சீவிட்டு உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இதை பாத்தீங்கன்னா நம்ம பெரிய ஹோல் இருக்கிற துருவறதுல துருவிக்கணும். மிக்சியில போட வேண்டாம், துருவி எடுத்துக்கோங்க. ஒரு குக்கர்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு, நீங்க திராட்சை இருந்தா கூட சேர்த்திக்கலாம், லைட்டா பிரவுன் ஆகுற வரைக்கும் வறுத்துட்டு அந்த முந்திரி பருப்பை தனியா எடுத்து வச்சிருங்க. இப்ப அதுக்குள்ள இருக்கிற நெய்ல நம்ம துருவி வச்சிருக்க இந்த பூசணிக்காவை சேர்க்கிறோம். இது தண்ணியோட இருக்கும், நம்ம அப்படியே தான் சேர்க்கிறோங்க. தண்ணியை புளிஞ்செல்லாம் எடுக்க தேவையில்லை. சில பேர் அந்த தண்ணியை புளிஞ்சு எடுத்துட்டு வெறும் அந்த சக்கையை மட்டும் வச்சு செய்யறாங்க. பட் அந்த மாதிரி பண்ண வேண்டாம். அந்த துருவின பூசணிக்காயை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு குக்கர் மூடி வச்சு வெயிட் போட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 3 விசில்ல காய் நல்லா வெந்துடும். ஏன்னா துருவி இருக்கு, சீக்கிரமா வெந்துடும். ப்ரெஷர் இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கும்போது இன்னுமே தண்ணி இருக்குங்க. மீடியம் ஃபிளேம்ல வச்சு இந்த தண்ணியை நல்லா வத்த விட்டுருங்க. இதுக்கு இனிப்புக்கு ஒரு குட்டி கப்ல 1.25 கப் அளவுக்கு கருப்பட்டி சேர்க்கிறாங்க. ஸ்பூன் அளவு சொல்லணும்னா ஒரு 5ல இருந்து 6 ஸ்பூன் எடுத்துக்கலாம். 1/4 டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சு மட்டும் எடுத்துக்கோங்க. பாகு காய்ச்ச தேவையில்லை. இப்ப நம்ம அந்த காயில இருக்கிற தண்ணி பூரா சுத்தமா வத்திருச்சுங்க. இப்ப இந்த சமயத்துல நம்ம அந்த கருப்பட்டியை இதோட வடிச்சு சேர்த்திக்கலாம். பாக்குறதுக்கு நிறைய இருக்க மாதிரி தெரியுதுங்க. இப்ப தண்ணியா இருக்கிறதுனால அது நிறைய இருக்க மாதிரி தெரியுது. இதையும் நல்லா மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா வத்த விட்டுருங்க. நல்லா வத்தினதுக்கு அப்புறமா ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா ஊத்திருக்கேன், நீங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த நெய் ஃபுல்லா அது காய் இழுத்துக்கும். இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்தினையும் சேர்த்துட்டு ஒரு 4 ஏலக்காய் தோல் எடுத்துட்டு உள்ள இருக்கிற விதையை மட்டும் பொடிச்சு வச்சிருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் சிம்ல வச்சு நல்லா கிளறி விடணுங்க. அப்பதான் அல்வா பதத்துக்கு வரும். இல்லைன்னா பொரியல் மாதிரி ஆயிருங்க. எல்லாமே காய் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து வரும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, அல்வா ரெடி ஆயிடுச்சு. கருப்பட்டிக்கு பதிலா நீங்க வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஆறினாலுமே சூப்பரா இருக்குங்க. வெள்ளை சக்கரை சேர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த குட்டி கப்ல 1 கப் போதுங்க.